ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக ஒரு நாள் தொடரை இழந்த இந்திய ஆண்கள் அணி. முதல்ல பயலுகள பத்தி பார்த்திடலாம். இந்திய அணியை முடித்துவிட கௌதம் கம்பீர் மற்றும் அகர்கர் போதும் என்று சமூக வலைதளம் முழுக்க கிரிக்கெட் ரசிகர்கள் பேசி வருகிறார்கள். ஆஸ்திரேலியா இந்தியா மோதிய இரண்டாவது ஒருநாள் போட்டி ஆடலேட் ஓவல் மைதானத்தில் நடைபெற்றது. இந்த மைதானத்தில் இந்திய அணி தோற்றதே இல்லை. விராட் கோழிக்கு ராசியான மைதானம் என்று டிவி நிறுவனங்கள் புள்ளி விவரங்கள் கொடுத்து ரசிகர்கள் மனதில் ஆர்வத்தை ஏற்படுத்தினர். ரோஹித் சர்மா பல நாட்களுக்குப் பிறகு ஒரு பொறுப்பான இன்னிங்ஸ் விளையாடி இந்திய அணியை விக்கெட் சரிவிலிருந்து காப்பாற்றினார். 97 பந்துகளில் 73 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார். இரண்டாவது முறையாக 0 ரன்களுக்கு தனது விக்கெட்டை பறிகொடுத்து பரிதாபமாக நன்றி சொல்லிக்கொண்டே வெளியேறினார் விராட் கோலி. ஷ்ரேயஸ் ஐயர் 61 ரன்கள், அக்சர் பட்டேல் 44 ரன்கள் எடுத்து அணியை காப்பாற்றினர். KL ராகுல் யாரும் விளையாடவில்லை என்றால் தனி ஒருவராக விளையாடுவார். கமெண்ட்ரி கொடுப்பவர்கள் KL ராகுல் முன்னரே இறக்க வேண்டும் என்று கதறிக் கொண்டிருந்தனர். 11 ரன்கள் ஆட்டம் இழந்து வெளியேறினார் KL ராகுல். கௌதம் கம்பீரின் செல்லக்குட்டி ஹர்ஷித் ராணா சற்று நம்பிக்கை அளிக்கும் விதத்தில் விளையாடி 24 ரன்கள் எடுத்தார். ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக 264 என்ற ரன்னெல்லாம் ஒரு இலக்கா என்பது போல தான் தோன்றியது. கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் அவர்கள் சொல்வது போல ஒன்றையனா பந்து வீச்சாளர்களை வைத்துக்கொண்டு எவ்வளவு பெரிய கனவு காண்கிறீர்கள். உண்மையில் சொல்லப்போனால் ஆஸ்திரேலியா அணியின் விக்கெட் எடுத்த பந்துவீச்சாளர்களை விட தனது பந்துவீச்சில் மிரட்டியவர் ஜோஷ் ஹேசல்வுட் தான். ஆடம் ஜம்பாஸ் சுழலில் 4 விக்கெட்டுகள் எடுத்தார். ஆஸ்திரேலிய மைதானங்களில் சுழல் பந்து எடுபடாது என்று நினைத்த இந்திய அணி நிர்வாகத்திற்கு ஜம்பாஸ் சரியான பதிலடி கொடுத்தார். குல்தீப் யாதவை வெளியே உட்கார வைத்து வேடிக்கை பார்ப்பதற்கு இது சரியான பாடம்தான். பின்னர் இறங்கிய ஆஸ்திரேலிய அணி விக்கெட்டுகள் சரிந்தாலும் ரன்களை எடுக்க வீரர்கள் தவறவே இல்லை. சீனியர் வீரர்கள் ரன்கள் அடிக்க தவறிய போது மேட் ஷாட் 74 ரன்கள், கூப்பர் கானலி 61 ரன்கள் எடுத்து நம்பிக்கை கொடுத்தனர். கௌதம் கம்பீர் மிகவும் எதிர்பார்த்த நிதிஷ் குமார் ரெட்டி மற்றும் ஹர்ஷித் ராணா இருவரும் ரன்களை வாரி வழங்கினர். ஆஸ்திரேலியா அணி இந்திய வேக பந்து வீச்சை எளிதாக எதிர்கொண்டனர். உங்க பருப்பு இங்க வேகாது என்பது போல 46.2 பந்துகளில் 265 ரன்கள் எடுத்து ஆஸ்திரேலியா அணி வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. என்னை பொறுத்தவரை அணியில் அரசியல் இருக்கும் வரை திறமைக்கு மதிப்பு இருக்காது. திறமையானவர்களால் தான் அணியை சிறப்பாக வழி நடத்த முடியும், வெற்றி பெற முடியும். இந்திய ஆண்கள் அணிக்கு இது அழிவு காலம் தான். உங்கள் கருத்தை பதிவு செய்யுங்கள்.